Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உடனடியா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த டிஃபன் வந்து ரெடி பண்ணிரலாம். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். காலையிலக்கோ அல்லது நைட்டுக்கோ நம்ம டிஃபனுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த டிஃபன் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டஃபிங் தாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஸ்டஃபிங் முடிஞ்சிரும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நார்மலாக ஸ்டஃபிங் வந்துட்டு உருளைக்கிழங்குல செய்வோம். அது வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்க கூட டைம் ஆகும். ஆனால் இந்த ஸ்டஃபிங் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டஃபிங் மசாலா. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வந்துட்டு பைண்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசி அதில் வந்துட்டு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங்காக இருக்கும். இது கொஞ்சமாக பொடியான நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ரவை வந்து மெஷர் பண்ணணும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும்போது நல்லா வந்துட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ரவையை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினோங்க. 1 கப் அளவுக்கு ரவை போட்டிருக்கோம். நம்ம போட்ட உடனேவே இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு இழுத்துரும். தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்துரும். சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் கிட்ட கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும். இப்போ இதை வந்துட்டு இறக்கி வச்சிடறேன். இது கொஞ்சம் வந்துட்டு சூடு ஆறட்டும். நம்ம சாதாரணமாக உப்புமா செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இது வந்துட்டு 1க்கு 1/4 தாங்க ஊற்றிருக்கோம். அதனால் உடனேவே இந்த மாதிரி நல்லா கட்டியாயிரும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வந்து ரெடி ஆயிரும். நல்லா வந்து கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைகிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் தண்ணியும் எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. நம்ம கை வச்சு பிசையும் போது இது கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா விட்டுக்கோங்க. இதுவே வந்துட்டு கையில் ஒட்டல பாருங்கள். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து நல்லா கொஞ்சம் மாவு அதிகமாகவே எடுத்து ஒரு உருண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருண்டை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே அழுத்தி விட்டுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் கையில் அழுத்துறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். கையில் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் மசாலா வச்சு இதை அப்படியே வந்து மூடிடலாம்.
இந்த மாதிரி மூடி விட்டு மேலே இருக்க இந்த பகுதியை அழுத்தி விட்டுருங்க. வெளியில் ஸ்டஃபிங் வராத மாதிரி நல்லா வந்துட்டு இதை எல்லா பக்கமே க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு தடவை நல்லா உருட்டி விட்டுட்டு அழுத்தி விட்டால் போதும். அவ்வளோதான். சைட்லலாம் கரெக்டாக வந்துட்டு மூடிட்டு இப்படி அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோங்க. 1 கப் ரவைக்கு இந்த சைஸில் ஒரு 5 நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம டிஃபனுக்கு ஒருத்தருக்கு 3 சாப்பிட்டாலே போதுங்க. நல்லாவே வயிறு வந்துட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனோ அல்லது தோசைக்கல்லோ வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் தாங்க, அந்தளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து எண்ணெயில் ஷாலோ ஃப்ரைலாம் பண்ணணும்னு தேவையில்லைங்க. ஏற்கனவே உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கு, மேலே இருக்க மாவும் நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 2 சைடும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்து காரம் இருக்காதுங்க, அதனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மேலே வந்து சேர்க்குறேன். நம்ம அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் இதை வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ 2 சைடும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் 2 சைடும் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம உடனேவே எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ரொம்ப நல்லா வெந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்றலாம். சைட் டிஷ்ஷே தேவையில்லாத சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.